Taste the Daily. காஞ்சிபுரத்தில் 2 ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை சீரமைப்பதற்கு நிதி இல்லை என கூறி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மிரட்டியது பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பங்கேற்ற திமுக எம்எல்ஏ எழிலரசனிடம் தாமல்வாரியில் உள்ள அங்கன்வாடி மையத்தை புதுப்பிக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். அப்போது சீரமைப்பு பணிக்கு நிதி இல்லை என திமுக எம்எல்ஏ மிரட்டலாக கூறி விரட்டியுள்ளார். மக்களின் கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கூறாமல் அடாவடியாக நடந்து கொண்ட திமுக எம்எல்ஏ எழிலரசனுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். 2 மனுக்கள் கொடுத்தோம். ஆனா அவர் எம்எல்ஏ பணம் இல்லை, அதெல்லாம் செய்ய முடியாது, நீங்க அந்த சம்பந்தப்பட்ட துறையை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான கடன் வாங்கி இடத்துல நிக்குது. இடத்துல நின்று இந்த அங்கன்வாடியை அட்லீஸ்ட் புதுசாக கட்ட முடியலாம் கூட பரவாயில்ல, மேற்கூரையாவது சரி செய்துட்டு மக்களோட பயன்பாட்டு கொண்டு வரலாம். இதன் காரணமா இதையே நம்பி இருக்கக்கூடிய ஏழை ஜனங்கள் தங்களோட வீட்டு பிள்ளைகளை இங்க சேர்க்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வருத்தத்திலும் வருத்தக்குரியது, கண்டனத்துக்கும் உரியது. உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமால் பொதுமக்களுக்கு பயன் இல்லை என தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலரை குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நகராட்சி கூட்டத்தில் பேசிய 6வது வார்டு திமுக கவுன்சிலர் அசினா முகமது, உங்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பொதுமக்களுக்கு பயன் அளிக்கும் வகையில் நடைபெறவில்லை எனவும் கண்துடைப்புக்காக மட்டுமே நடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். அரசு திட்ட முகாமை திமுக உறுப்பினரே விமர்சித்துள்ளதால் விளம்பரத்திற்காக மட்டுமே முகாம் நடத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு உண்மையாகிவிட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர்.